பாண்டிச்சேரி ஃபேமஸ் தொக்கு பிரியாணி நம்ம ஸ்டைலில் எப்படி சட்டுன்னு செய்யலான்ட்டு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு மட்டனில் தான் செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 கப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஆச்சும் வச்சுருவோம். பிரியாணி நீங்கள் எப்படி செய்வீங்களோ சேம் மெத்தடு செஞ்சுக்கோங்க. பட் அதில் உள்ள சிக்கன் ஆர் மட்டன் பீசஸை மட்டும் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படிக்கா சைடாக வச்சுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்புல நெய், எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, 2 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 அரைச்ச தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனையும் இதில் சேர்த்துப்போம். மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துப்போம், நிறைய சேர்த்துறாதீங்க, லைட்டாக இருந்தால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக மட்டன்னா வந்து மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க மட்டன் தொக்கு பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண மட்டன் தொக்கு, ஒரு எக்கு, பிரியாணி உள்ள மட்டன் பீஸோட பிரியாணியும் சர்வ் பண்ணால் செம்மையாக ரெடியான மட்டன் தொக்கு பிரியாணி ரெடி. நீங்களும்